ஹலோ மக்களே 40வது எபிசோட் பேர்லாம் எபிசோட்ல பர்ட்டோ கட்டுறாங்க பார்த்து அனலகத்துல ஓடி வந்துட்டு இருக்கான். முதல்ல ஒரு மிஷனுக்கு போக போறோம், எல்லாரும் கூட சேர்ந்து நம்மளும் ஒரு ஷினோபி ஆக போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மிஷன்ல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மிஷன்ல நம்ம யாரு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. பார்த்தா பர்ட்டோட சென்சை யாருன்னா கொனகமாரு பார்த்தா அவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் வரான். இதான் உங்க ஃபர்ஸ்ட் மிஷன் சொல்லிட்டு டேய் இந்த இடம் தாண்டா மிஷன் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டி போய்கிட்டு இருக்கான். ஜொன்னினுக்கு ஒரு வகையான மிஷனும் சுன்னினுக்கு ஒரு வகையான மிஷனும் கென்னினுக்கு ஒரு மிஷன் இருக்கும்டா. ஒருத்தர் தரத்தை பொறுத்து ஒருத்தங்களுக்கு மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எல்லா நிஜ மிஷன் எதை நோக்கி போகணும், அந்த உலகத்தை அமைதி நோக்கி தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவன் பாட்டு பேசிட்டு வரான். உடனே பர்ட்டோ சொல்றான் எவ்வளவு பெரிய மிஷனா இருந்தாலும் நான் ஈஸியா முடிச்சு தள்ள போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஷன்ஸ்க்கு எல்லாமே ரேங்க் உண்டுலான்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. எஸ்ல இருந்து டி லெவல் வர உண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் எபிலிட்டியை பொறுத்தானே இவங்க எல்லாத்துக்குமே மிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசிட்டு வராவா. ஆமான்னு சொல்றான் கொனகமாரு. சாரடா உனக்கு நிறைய தெரியும் சொல்லிட்டு வரான் மீட்சிக்கு. உடனே பர்ட்டோ சொல்றான் எதுக்கு எடுத்தோன்னே நம்ம வேற லெவலான மிஷன் பண்ணக்கூடாது, ஹையஸ்ட் ரேங்க் மிஷன் முடிப்போம், நம்ம யாருன்னு காட்டுவோம், டீம் செவன்னா மாசுன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே உடனே கொனகமாரு சொல்லிட்டு இருக்கான், டே உன்னோட ஆர்வத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ புதுசா நாள் உனக்கு சி இல்லனா டி ரேங்க் மிஷன் தாண்டா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சி ரேங்க் டி ரேங்க் மிஷனா இதெல்லாம் கண்ணிமைக்கு நேரத்துல முடிச்சு போயிட்டு இருப்பாடா. என்னோட லெவலுக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஈஸி தூசி அப்படின்னு இருக்கான். என்னது ஈஸி தூசின்னு சொல்லிட்டு நருட்டோ பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். எல்லா மிஷன்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் இருக்க போறதுலடா, அதுக்கு போக போக தாண்டா புரியும் சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அப்புறம் லார்ட் ஹொக்காகே ரூமா காமிச்சிட்டு இருக்காங்க. உன்னை சிக்கமா சொல்லிட்டு இருக்கான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து லார்ட் ஹொக்காகே தான் கொடுப்பாரு, அந்த ஒரு மிஷன் மட்டும் அவர் கொடுத்து வந்து உங்களை வந்து ஹானர் பண்ணுவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம்ஸ் அவனோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன கெட்ட கூட்டத்தாரர்களை வந்து அடிச்சு நொறுக்க தாண்டா அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்றான். உடனே சிக்கமர் அந்த மிஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மிஷன் எங்க இருந்து வந்திருக்குன்னா லேண்ட் ஆஃப் ஃபயருக்கும் லேண்ட் ஆஃப் விண்டுக்குள்ள உள்ள பார்டர் ஊர்ல இருந்து தாண்டா வந்திருக்கு. அந்த ஊர் பேர் லேண்ட் ஆஃப் கிரீன் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஊர்ல உள்ள வாழ்ற எல்லாருமே ஃபார்மிங் பண்ணி தாண்டா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதை விவசாயம் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ அங்க என்ன பிரச்சனை, அவங்க விவசாயம் பண்ணி வாழ்றாங்க, அந்த விவசாயம் பண்ண பொருளத்துக்கு ஒரு ஸ்டோர் ரூம்லத்துக்கு லாக் பண்ணி வைக்காங்க. ஆனா பக்கத்து வில்லேஜ்காரங்க வந்து அதை வந்து திருடிட்டு போறானுங்க, அதை தாண்டா நீங்க தடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான் போய் சண்டை போட்டு அடிச்சு பத்தணும் அவ்வளவுதான விஷயம் சொல்லி கேட்டுட்டு இருக்கான் பர்ட்டோ. நான் தான் சொன்னல ஈஸி தூசின்னு சொல்லிட்டு இருக்கான். டே எதுனாலும் மிஷன்னா மிஷன் தாண்டா, எல்லாத்தையும் சீரியஸ் எடுத்துக்கணும் சொல்லிட்டு இருக்கான் கொனகமாரு. உடனே சாரடா டென்ஷன் ஆயிட்டா. காய்ஸா இவன் கூட எல்லாம் என்னை சேர்த்து பேசாதுன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்காவா. பார்த்தா உள்ள வந்து அவங்கன்றக்குள்ள சண்டை வந்துருச்சு. ஒன்னு நட சொல்லிட்டு இருக்கான் என்னதோ ஒன்னு டி ரேங்க் மிஷனா இருந்தாலும் அது ஒரு மிஷன் தாண்டா, அதை நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீம் ஒர்க்கா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் அவன். அப்புறம் பர்ட்டோ வீட்டுல கட்டுறாங்க. உன்ன பர்ட்டோ ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். டே பர்ட்டோ நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போலுக்கு, இது உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் தான் சொல்லி ஹினாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா பிக் பிரதர் நீ மாஸ்க் காட்டு சொல்லிட்டு இருக்கா ஹீமாவாரி. அம்மா உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் எந்த மாதிரிமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. டே ஃபர்ஸ்ட் மிஷனா எங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் பதட்டத்துல தாண்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னது பதட்டத்துல இருந்தீங்களா, எதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இல்லடா உங்க காலகட்டம்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, எங்க காலகட்டத்துல அமைதியெல்லாம் நிலவுனதே கிடையாதுடா, எங்க மிஷன் எப்பவுமே ரிஸ்கியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. எங்களோட ஃபர்ஸ்ட் மிஷனை பார்த்து நாங்க பயந்ததுதான்டா மிச்சம் சொல்றாவா. சரி என்னமோ ஒண்ணு எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான் பர்ட்டோ. கண்ணி மிக்கிறதுல இந்த மிஷனை முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கான். எங்க அப்பா வந்து ஈஸி தூசின்னு சொல்லியிருக்கோம்ல அதே மாதிரி முடிச்சுட்டு வர போறோம்னு சொல்லி வேகமா போறான். சரி வாங்க நம்ம கிளம்புற டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமாரு. ஒன்னு நட்ட சொல்லிட்டு இருக்கான் கொனகமார்ட்ட என்கிட்ட இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வில்லேஜ் பத்தி சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நட்டோ. அந்த ஊர்ல உள்ள சில விஷயத்தெல்லாம் கேட்டா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. ஒன்னு நட்ட கேட்கான் இன்னைக்கு தானே சிக்கடாயி ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போறான், அதை பார்த்து உனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் நரட்டோ. டே நரட்டோ இதை பத்தியோட நம்ம ரெண்டு பேருக்கு வயசாகி நம்ம குழந்தைங்க மிஷனுக்கு போற அளவுக்கு நம்ம ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கடாய் மிஷன் என்னன்னு பார்த்தா வெறும் கார்டு டியூட்டி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கான். அது ஒரு பணக்கார பொம்பளைக்கு. ஒன்னு ஈனஜினி சிக்கடாயும் பேசிட்டு போறானுங்க, இதெல்லாம் என்னடா கார்டு டியூட்டி நம்மளுக்கு தந்திருக்கானு சொல்லிட்டு. ஆனா சோச்சோ அந்த லேடி கூட சந்தோஷமா பேசிட்டு வந்துகிட்டு இருக்கா. இந்த ஷாப்பிங்லாம் நம்மள கூட்டு வந்துருக்கான்னு சொல்லிட்டு டென்ஷன்ல போய்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சோச்சோ அவளுக்கு பிடிச்ச சாப்பிடலாம் அந்த லேடிட்ட சொல்லி கூட்டு போய்கிட்டு இருக்கா. சரி வாங்க நம்ம சீக்கிரம் சாப்பிட போவோம்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தாலே எரிச்ச வரும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடை. உடனே நாட்ட சொல்றான் சிக்கடையை பத்திலாம் எது கவலைப்பட தேவையில்ல, அவன் உண்மையிலே சிறப்பா தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதைத்தான் நானும் நம்புறேன்னு சொல்றான் சிக்கமார். பார்த்தா பருட்டோ அனலகத்துல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. உடனே சாரடா சொல்றா டே உன்ட சில விஷயம் எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. என்னன்னு சொல்லிட்டு பாட்ட கேட்டுட்டு இருக்கான். டே சென்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேள்றா, சம்பந்தமே இல்லாம நீ எதுவும் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்காவா. நான் வந்து ஹொக்காகே போற வழியில நோக்கி போய்கிட்டு இருக்கேன், என் வழியில நீ தடையா மட்டும் நின்றாதான் சொல்லிட்டு இருக்காவா. உன்னோட தப்புனால என்னோட வாழ்க்கையும் தப்பாயிரக்கூடாது சொல்லிட்டு இருக்காவா. உன்னை அவன் வேகமா பேசிட்டே போறாங்க. நீங்க ரெண்டு நல்ல கப்புள்ஸா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மிட்சி. உடனே கொனகமாரு சொல்றான் சரி நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு சொல்றான் அவன். பார்த்தா கொனகமாரு அப்போ அவங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். டீம் 7 இது உங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன், அதனால உங்களோட சில விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. லார்ட் ஹொக்காகே ஆல்ரெடி சொன்னதுதான்டா எந்த மிஷன் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் நம்ம டீம் ஒர்க்கா செயல்படணும், அப்ப தாண்டா ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. சென்சை இதை ஆல்ரெடி எல்லாம் கேட்டேன், இது கேட்டாலே போரிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கொனகமாரு சொல்றான் உங்க எல்லாத்துக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன், இதை தான் நீங்க தெளிவா கேட்கணும்னு சொல்லிட்டு. உங்களோட எதிரியை உங்க கண்ணுக்கு எதிராக பார்த்துக்கிட்டாலுமே நீங்க சடனா போய் தனியா அவங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்பவுமே டீமை ஒர்க் பண்ண மட்டும் தான் நம்ம எதிரியை சீக்கிரம் வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். எதையுமே தனியா பண்ணாதீங்க, அது உங்களுக்கு புரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே பர்ட்டோ உனக்கு தாண்டா இது புரியும்னு சொல்ற சாரடா. என்ன எதுக்கு சொல்றேன்னு சொல்லி பர்ட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா எங்க பிரச்சனை வந்தால் நீ தாண்டா முதல்ல போவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சாரடா. இதுக்கு நானும் அக்ரி பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான் மியூசிக். டே மியூசிக் என்னடா அவ பக்கத்துல சாஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. அதுக்கப்புறம் பார்த்து இவங்க மட்டும் பேசிட்டு இருக்காங்க. சடனா ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா பண்ணி தான் போகுது, வேற யாருமே வரல. என்னைக்குமே ஆபத்துல மட்டும் போய் விழுந்துராதீங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கான் கொனகமாரு. சரி வாங்கடா பிரேக் முடிச்சிட்டு வாங்கடா வேகமா போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த வில்லேஜ் பக்கத்துலயே அவங்க வந்துட்டாங்க.
பார்த்தா ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கு, பார்த்தா பாதி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் எங்க இருக்குன்னா அந்த பிரிட்ஜை தாண்டாலே வந்துரும் அந்த ஊர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி தாண்டி போறோம்னு சொல்லிட்டு மியூசிக் கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா அந்த சைடு பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு டவர் இருக்கு. உடனே கொணகமர் பாத்துட்டு இருக்கான், இந்த இடத்தை தாண்டி போனா இது ஒரே ஒரு பிரிட்ஜ் தானே சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சடனா கொணகமர் பெல் அடிச்சு விடுதாங்க. போயிட்டு சடனா பார்த்தா ஒருத்தன் பைனாக்குலர் வச்சு பாத்துட்டு இருக்கான். லேடி கிரி ஹிடன் லீஃப்ல உள்ள ஷினோபிகள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா அந்த பிரிட்ஜை இறக்கி விடுன்னு சொல்றாவா. ஆனா இவங்க எல்லாம் குழந்தைகளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அவங்க நல்ல ஆளத்தான் அனுப்பிடுவாங்க, இதெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்றான் பக்கத்துல உள்ளவன். உடனே பிரிட்ஜ் இறக்கி விடுதாங்க. இந்த பிரிட்ஜ் உண்மையிலே சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. கொணகமர் பாத்துட்டு இருக்கான், இந்த பிரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணா அதர் சைடுல மட்டும் தான் இருக்கணும், இந்த சைடுல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிதான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஊருக்குள்ள போறாங்க. நீங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ்ல இருந்தா வந்திருக்கீங்களா, உங்களை பார்க்க எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு ஒரு தாத்தா. கொணகமர் கேட்கான், இது என்ன தனியா யாரோ ஒருத்தங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரிட்ஜை கடக்கணும்னா இந்த டோலை தாண்டி தான் போகணும்னு சொல்றாரு அவரு. ஊர் ரொம்ப கஷ்டம் நிறைஞ்ச ஊரு, இந்த பிரிட்ஜை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேட்டாங்க, அதனால இது மூலியமா எங்களுக்கு சில வருமானம் வருது, அது மூலியமா எங்க வில்லேஜ் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அப்பனா நீங்க ஒரு சிறந்த லீடர் இருந்திருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கொணகமர். ஆமான்னு சொல்றாரு அவரு. எங்களோட பழைய லீடர் இருக்க வரைக்கும் எப்பவுமே எங்களுக்கு உதவி மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. எனது பழைய லீடரா, அப்பனா அவர் ரிட்டையர் ஆயிட்டாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கொணகமர். அவர் ரிட்டையர்ட் எல்லாம் ஆகல, 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் சடனா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. அதனால அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணு அந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. அப்ப அந்த 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வில்லேஜை அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க கொணகமர். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்க எங்களை ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா கொணகமர் எடுத்தோன்னே அந்த லீடரை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரோட தலைவரை பார்த்தா அவளுக்கு வெயிட் பண்றாங்க. பார்த்தா லேடி கிரி தான் அந்த ஊரோட தலைவரா இருக்கா. இந்த கிரீன் பேங்க்ஸ் வில்லேஜுக்கு இவங்க தான் ஹெட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது சாதாரண குழந்தைன்னு சொல்றான் பர்ட்டோ. நீங்க தான் ஹிடன் லீஃப்ல உள்ள சினோபியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. ஆமான்னு சொல்றா கொணகமர். சரி உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போறேன், எதுக்கு இந்த குழந்தைகளை அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஹிடன் லீஃப்ல மேன் பவர்லாம் கம்மியா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஹிடன் லீஃப்ல மேன் பவர்லாம் கம்மியா இல்ல, இவங்க எல்லாம் ஸ்கில்டு சினோபி தான் சொல்லிட்டு இருக்கான் அவன் கொணகமர். ஆனா நான் உங்களை நம்புறேன், நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே சொல்றேன், எங்களோட திரும்பி என்னோட ரெக்வஸ்ட் உங்கள்ட்ட வைக்கன்னு சொல்றாவா. எங்களோட ஊர்ல நாங்க விவசாயம் பண்ணி அதுல வரத வயலத்தான் நாங்க ஸ்டோர் ரூம்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா யாருனே தெரியல, சில சிறுடர்கள்லாம் அந்த இடத்துல இருந்து அட்டாக் பண்ணி அதை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவன் எந்த ஊர்ல இருந்து வரானா பேல் ப்ளூ வேலியில இருந்தா வரானு சொல்லிட்டு இருக்காவா. ஸ்ட்ரெயிட் அவன் ஸ்டோர் ரூம்ல திருடிட்டு போறானு சொல்றா. கவலைப்படாதீங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள திரும்பி வரவிடாம ஆக்கிக்கிடுன்னு சொல்லிட்டு இருக்கான் கொணகமர். ஆனா உண்மையிலே அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னது உண்மையில அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி கொணகமர் முழிக்கான். முந்தி தான் அந்த ஊர்க்காரங்க வந்தாங்க, ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்றாவா. உடனே முழிக்கான் கொணகமர். இப்ப அவனுக்கு ஷினோபி வர ஹையர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கொணகமர் மிரளுதான். காய்ஸ் நீங்க 3 பேர் வெளியே போங்கன்னு சொல்றாவா. உடனே சாடா பாட்டோ தரதரன்னு எடுத்துட்டு போறா. உடனே சாரடா சொல்லிட்டு இருக்கா, இங்க யார் பேச்சு நீ கேட்க போறது இல்ல, அதனால உன்னை இழுத்துட்டு போறேன்னு சொல்லி தரதரன்னு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. உடனே கொணகமர் சொல்றான், இதெல்லாம் சி ரேங்க் மிஷன் கிடையாது, இதெல்லாம் பி ரேங்க் மிஷன், இதெல்லாம் கென்னினுக்கு ஈக்குவலாம் வரவே வரான்னு சொல்லிட்டு இருக்கான் கொணகமர். உடனே பர்ட்டோ சாடா மியூசிக்ல வெளியே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப என்னதான் நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிருக்கான் பர்ட்டோ. உடனே சாடா சொல்லிட்டு இருக்கா, இது சாதாரண மிஷன் மாதிரி தான் போகும்னு நினைச்சாங்க, ஆனா ஷினோபி வந்தோடனே தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. பர்ட்டோ சொல்றான், நம்மளும் ஷினோபி தானே, அவங்கள ஒரு கை பாப்பன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம வீட்டுக்கு இப்படி எல்லாம் போயிடக்கூடாது, இந்த மிஷனை தேர்ந்தெடுத்து தீரணும், இதை நம்ம முடிச்சு தீரணும் சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே சாடா சொல்றா, எனக்கு அதே தான் தோணுது, இந்த மிஷனை மட்டும் கைவிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே மியூசிக் சொல்லிட்டு இருக்கான், ஒரு மிஷன் அசைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முடிச்சுட்டு தான் போகணும், இவங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாது அப்படிதான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் ஆமான்னு சொல்றா. கொணகமர் சென்சை கூட சேர்ந்து நம்ம யாருன்னு காட்டுன்னு சொல்றா சாரடா. பார்த்தா இவங்க எல்லாம் பேசிட்டு சடனா ஒரு சத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு வேகமா பார்க்க போறாங்க. பார்த்தா ஒருத்தன் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஒருத்தன் கொண்டே செஞ்சுட்டான். பார்த்தா அவன் ஒரு ஷினோபி தான். உடனே பார்ட்டோ எடுத்துனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். தனியா போறான். ஆனா அவன் பார்ட்டோவெல்லாம் வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். ஆனா பார்ட்டோவெல்லாம் நிக்க கூட முடியல. பார்ட்டோ குதி தூக்க போறான். அதுக்குள்ள பார்த்தா நம்மளுக்கு கொணகமர் வந்துட்டான். டேய் நீ ஹிடன் லீஃப்ல உள்ள ஷினோபியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். டேய் ஆஷிமாரான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பேசிட்டு இருக்கான். சடனா ஒரு ஸ்மோக் பாம்பையும் ஒரு லைட் பாம் மாதிரி போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு கொணகமர் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஹானர் பண்ற மாதிரி போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒருத்தன் குத்தி தூக்கி இருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே கொணகமர் கேட்டுட்டு இருக்கான், எதிரி வந்தாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோர் ரூம் தானே போகணும், எதுக்கு மக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கொணகமர். உடனே கொணகமர் சொல்றான், இந்த மிஷனை பத்தி நீங்க முழுசா சொன்னா மட்டும் எங்களால ஹேண்டில் பண்ண முடியும், வாய்க்குள்ள மறைச்சு பேசிக்கிட்டு இருக்கூடான்னு சொல்றான். லேடி கிரி சொல்றா, இதெல்லாம் நீங்க ஒண்ணு ஹேண்டில் பண்ண வேண்டாம், இதை நான் பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கா ஊர் மக்கள்கிட்ட. உடனே கண்ணாடி போட்டவன் சொல்றான், லேடி கிரி எங்களுக்கு ஒரு ஆர்டர் மட்டும் கொடுங்க, நாங்க போய் அவங்களை அடிச்சு நொறுக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க டேய் ஹிடன் லீஃப் ஷினோபி நான் எதுக்கு அசைன் பண்ணிருக்கேன், உங்களை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி தான், அதனால நீங்க யாரும் சண்டைக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு சொல்றா லேடி கிரி. என்னைய ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு லேடி கிரி தனியா கூட்டு போய்கிட்டு இருக்கா. உன்னை பாட்டு சொல்லிட்டு இருக்க, அந்த மிஷனை பத்தி எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் யாருன்னு காட்டப்பறேன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உன்னை சாட சொல்றா, இப்ப தானடா கண்ணி மிகத்துல அவன் அடிச்சு நொறுக்கணும், அதுக்குள்ளடா இந்த பேச்சு பேசன்னு சொல்லிட்டு இருக்காவா. கொஞ்சம் விட்டுதான் உனக்கு கொண்டு கவர்ல கட்டிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனோட எதிரின்னு தெரியும், அவனோட பவர் என்னன்னு செக் பண்றதுக்காண்டி தான் பக்கத்துல போய் அட்டாக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. லேடி கிரி அவர் ரூம்ல கூட்டு போய் எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிக்காவா. அந்த எதிரிங்க எதுக்காண்டி தான் வராங்கன்னு சொல்லிட்டு கொணகமர் கேட்டுட்டு இருக்கான். உனக்கு கொணகமர் சொல்றா, நீங்க மட்டும் கரெக்டான விஷயத்த சொல்லணும், எங்களோட ஸ்ட்ராட்டஜி போட்டு அவங்களை அடிச்சுலாம் நொறுக்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மிஷன் வர நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம், அதனால எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் கொணகமர். சொல்றா, அங்க ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுல, அந்த பிரிட்ஜோட பத்திரம் தான் இது, இந்த பத்திரத்துக்காண்டி தான் அவனுக்கு வாரானுன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதை நான் அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டேன்னு தடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் எங்க வில்லேஜ் மக்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா லேடி கிரி. இந்த பேப்பர் கண்டியா சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு பர்ட்ட கட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பேப்பர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு கத்துறாவா. இந்த பிரிட்ஜ் கெட்டினது எங்க அப்பா தான், அதனால இது யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காவா. சரி இது யார் தான் தேடி வராங்கன்னு சொல்லி கொணகமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு கொணகமர் கேட்கான், அவங்க வருது இந்த பத்திரத்துக்காண்டி உங்க ஒரு ஆளுக்கு மட்டுமா தெரியும் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அவளும்
ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா கிரீன் பேங்க்ஸ் ஊர்ல இருந்து ஒரு ஷினோபி தான் வந்து துரோகமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட் அந்த ஷினோபிட்ட போய் பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றான் அவ வந்து இந்த ஷினோபிகள்லாம் அசைன் பண்ணது எங்களுக்கே தெரியாது, அவ தனியா முடிவெடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு. சரி அவனுக்கு நாங்க யாருன்னு காட்ட போறோம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஷினோபிகள்லாம் நீங்க கண்ணிமிக்க நேரத்துல உங்களை கொன்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஷினோபி சொல்லிட்டு இருக்கான், டே ஹிடன் லீஃப் வில்லேஜ் எல்லாம் அவ்வளவு குறைச்சா இடப்பட முடியாது, அந்த ஊர்ல உள்ள ஜொன்னின்லாம் வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஜொன்னின்லாம் யாருன்னா ஷீனோ டென்டன் சாய் ஷிகமோர் சொல்லிட்டு இருக்கான். ராக்லியே தான் சொல்லிட்டு இருக்கான். அவனு பக்கத்துல நம்ம நுழையதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்னதான் பண்ண சொல்லி கேட்காம நம்மளுக்கு அந்த பத்திரம் தானே முக்கியம், நம்ம அதை மட்டும் எடுத்தா போதும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு சின்ன விஷயம் பண்ணணும், அதை மட்டும் பண்ணி அந்த பத்திரம் கிடைச்சுன்னு சொல்றான். அந்த ஊருக்காரனும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா நைட் ஆகுது. பார்த்தா எவனே தெரியல ஒரு தீப்பந்தத்துக்கு வீசுறான். அதை பார்த்தா வீடுலாம் பத்தி எரிய ஆரம்பிச்சிட்டு. பார்த்தா கொனகமர் டீம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டே நம்ம நினைச்ச மாதிரி அவனுக்கு நைட் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. ஆனா இவ்வளவு சீக்கிரம் இவனுக்கு வருவான்னு நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. சடனா பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கான், என்ன யாராச்சும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்காம. நான் போறேன்னு சொல்றான் பரட்டோ. உனக்கு கொனகமர் சொல்றான் கொஞ்சம் பொருள் சொல்றான், இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சென்சை சொல்லிட்டு களத்துல இறங்குதான் பரட்டோ. பார்த்தா அவரை அடிச்சு நொறுக்கிட்டு டே நீ பேல் ப்ளூ வேலியில இருந்தா வந்திருக்க, உங்கதே நான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அந்த மாஸ்க் போட்டு நின்னதே ஒரு தாத்தா தான். அந்த தாத்தா வந்து பரட்டோ அட்டாக் பண்றாரு. பார்த்தா மொத்த ஊர்க்காரங்களும் நொறுக்கி எரிய போறாங்க. பரட்டோ நீ தனியா வராதான்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. இந்த வில்லேஜ் மக்கள் எதுக்கு நம்மள அடிக்க வந்தாங்கன்னு சொல்லி பரட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே இது கெஞ்சுட்சு மூலியமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றான் கொனகமரு. இவங்களை கொல்லக்கூடாது அப்படிதான் சொல்லிட்டு மியூசிக் கேட்டுட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றான் கொனகமரு. எவன் ஜுட்சு யூஸ் பண்றானோ அவனை தடுத்துட்டா போகும்டா, இவங்க எல்லாம் கெஞ்சுட்சுல இருந்து வெளியே வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கொனகமரு. பக்கத்துல அட்டாக் பண்ண வராங்க. பார்த்தா லேடிகிரி வேகமா வரா. டே நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த ஊருக்குள்ள ஒரு துரோகி இருந்தாம்ல, அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டா லேடிகிரி கழுத்துல வச்சுட்டு அவனும் கெஞ்சுட்சு போட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மிச்ச எல்லாரும் கெஞ்சுட்சுல இருக்காங்க, ஒருத்த மட்டும் கெஞ்சுட்சுல இல்ல. உடனே சாட சரிங்கன்னு ஓபன் பண்றா. ஆனா அவளோட சரிங்கன்னு அவளுக்கு இன்னும் தெளிவா யூஸ் பண்ணவும் தெரியாது. எனக்கு எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காவா. உனக்கு கொனகமர் சொல்லிட்டு இருக்கா ஜுட்சு யூஸரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சொல்லிட்டு இருக்காம. உடனே வந்து மியூசிக் சொல்றான், இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, என்னோட விண்ஷெல்லை யூஸ் பண்ணி அதை அடிச்சு நொறுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோட விண்ஷெல் நான் வைட் ஏரியால யூஸ் பண்ணுவேன், அப்படி யூஸ் பண்ணோம்னா இவங்க ஓரளவுக்கு தெளிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா மியூசிக் நீ யாரும் கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. விண்ஷெல் பிரேக் த்ரூ ஜுட்சுவை போட்டு விட்டுதான். பார்த்தா அந்த ஜுட்சுவை போட்டா சாதா மக்கள் செதறிடுவாங்க, ஷினோபி மட்டும் தான் நிப்பாங்க. பார்த்தா எல்லாருமே செதறிட்டாங்க. பார்த்தா ஷினோபி இல்ல யாருமே இல்ல, எல்லாருமே படுத்துட்டாங்கடா. அந்த கூட ஒருத்தர் நம்மள அவன் மட்டும் தான் ஆளக்கானு சொல்லிட்டு வில்லேஜ் கிட்ட யாரும் கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பரட்ட முடிக்கும் அப்படின்னா அப்பல ஒருத்தன் வந்து கெஞ்சுட்சு போட்டவன் கிடையாது, அவன் இந்த ஊர்ல உள்ள துரோகின்னு சொல்லிட்டு அவன் எனிமி கூட உள்ள ஆளா ஒரு வழியை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பரட்ட தனியா போய்கிட்டு இருக்கான். உடனே கொனகமர் சொல்றான், டே நீ தனியெல்லாம் போக கூடாது, என்னைக்குமே டீம் ஒர்க் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு பரட்ட பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கிட்ட எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் பாருங்க. See you, bye.